தலையில் ஈறு பேனெல்லாம் ரொம்ப இருக்குதுவங்க வாரத்தில் 2 நாள் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இது 2 வாரத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆளுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் தலையில் ரொம்ப பேனு ஈறு ஒட்டெல்லாம் கிடந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பேனு ஈறு இருந்தால் பிள்ளைங்களால இருக்க முடியாது, ஒரே சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டாலும் அது வராது பார்த்துக்கிடுங்க, ரொம்ப தொல்லை பண்ணுங்க. நமக்கும் சிரமமாக இருக்கும், ஒரே சொரிஞ்சிக்கிட்டு அலையுது போல தரமாடு போல சீவதுக்கும் ஈரோலி பிடிச்சி உருவுனா வலிக்கும், வராதுவா பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்ம அப்படி சிரமப்பட்டு பிள்ளைங்களை கஷ்டப்படுறதை விட ஒரு ஈஸியான மருந்து இருக்குது, இதை வச்சு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு தலையில் தேய்ச்சிட்டமாக்கும் இந்த வாசம் பிடிக்காம ஒரு பேன் இல்லாமல் போயிடும். ஈர் கொண்டு நல்லா போயிடும் பார்த்துக்கிடுங்க. இதை மட்டும் தேய்ச்சி வாரத்தில் 2 நாள் 2 வாரத்துக்கு ஒரு 4 டைம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்ல ஒன்றும் இல்லாமல் பேன் ஈர் ஒட்டு எல்லாம் ஒரேடி அழிஞ்சு போயிடும். பேன் ரொம்ப கிடந்தா முடியும் வளராது, முடி வளர விடாமல் அதை ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு அரிசி தான். இதை நல்லா இப்படி உரித்து எடுத்துக்கிடுங்க. பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4-5 கூட போதும், சின்னதாக இருக்கணும்னு ஒரு 5-6 கன்று வச்சுருக்கேன். இதை ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிடுங்க. நல்லா அரைஞ்சிட்டு வெள்ளைப்பூடு தான் நல்லா கல்லில் சின்ன உரலில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோகான்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை நல்லா இப்படி போட்டுக்கலாம். நம்ம முடியலெல்லாம் தேய்க்க வேண்டாம், தலையில் மட்டும் நல்ல முடியை வகுந்துட்டு நல்ல தலையில் படுத மாதிரி வேரோட வச்சு நல்லா தேய்ச்சி வைக்கணும். வெள்ளைப்பூடை தேய்க்க சொல்லாங்களே முடிக்கு எதுவும் ஆகுமானலாம் நினைக்க வேண்டாம். வெள்ளைப்பூடு இருந்தால் ஒன்றுமே செய்யாது, வேகம் தான் அதில் வரும். அந்த பேனுக்கு அந்த வேகம் வாசம் பிடிக்காம நல்லா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது கூட நம்ம இப்போ பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழம், யாருக்கும் பித்தங்கித்தம் நிறைய ஆகிட்டுனா நம்ம எலுமிச்சம்பழத்தை தான் புழிஞ்சி சாறு எடுத்து தலையில் அரைக்குவோம். அதனால் எலுமிச்சம்பழ சாறும் ஒன்றுமே செய்யாது. இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே இதில் புழிஞ்சிக்கிடுங்க. நல்ல சாறு இருந்தால் இப்படி பாதி பழம் போதும், சின்னதாக இருந்தால் ஒரு பழத்தையும் ஃபுல்லாக புழிஞ்சிக்கிடுங்க. ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா இதை எடுத்து நல்லா தலையில் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு பெரிய ஆளுக்காலும் சரி பிள்ளைங்களுக்காலும் சரி இதை லேசாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நல்ல தலையில் படுத மாதிரி முடியை வகுந்து தலையில் படுத மாதிரி இப்படியே நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நல்ல முடியெல்லாம் சேர்த்து ஒரு கெட்டி அப்படி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. வச்சோன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பொறுன்னு ஒரு மாதிரி ஊறினோன்னா ரொம்ப சொரைய சொல்லுங்க. கையில் ஒரு சீப்பை கொடுத்துருங்க, அது சும்மா அப்படி கடிக்கிற இடத்துலலாம் அப்படியே சொரைஞ்சிட்டு இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அப்படியே நம்ம என்ன ஷாம்பு போட்டு குளிக்கமோ அந்த ஷாம்பை நல்ல பிள்ளைங்களுக்கு முதல்ல அலசி நல்லா விட்டுட்டு அப்புறமா நல்லா அந்த ஷாம்பை போட்டு தேய்ச்சி நல்லா குளிக்க ஊற்றிடுங்க. அப்படி குளிக்க ஊற்றி எடுத்துட்டோமாக்கும் முடியும் நல்லா பூ போல் நல்லா சாப்பிட்டு அப்படியே பறந்துட்டு இருக்கும். நல்லா ஒரு பேன் ஒரு ஈர் இல்லாமல் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அலசியெல்லாம் எடுத்துட்டு அப்படி முடி காஞ்ச உடனே நல்லா காய விடாதீங்க. கொஞ்சமாக ஈரம் இருக்கும்போது லேசான ஈரத்தில் அப்படியே தேங்காயை தடவி தலையில் லேசாக தடவிட்டு அப்படியே ஒரு சீப்பை போட்டு இழுங்க. அது உள்ளே செத்து இருக்கிற பேன் ஈரு எல்லாம் அப்படியே உளுந்துரும். அப்படியே உளுந்து ஒன்றும் இல்லாமல் தலையிலேருந்து கீழே வந்துடும். தலையில் ஈரு பேனெல்லாம் ரொம்ப இருக்குதுவங்க வாரத்தில் 2 நாள் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இது 2 வாரத்துக்கு ஒரு 4 டே இதை தேய்ங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும். கொஞ்சமாக இருக்கிறவங்க வாரத்தில் 2 தடவை ஒரு வாரத்திலே தேய்ச்சா போதும், நல்லா போயிடும். நீங்கள் அப்புறம் தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு அந்த கடி சொறி ஒன்றுமே இருக்காது, தலை நல்ல க்ளீனாக இருக்கும், உடம்புக்கும் நமக்கு நல்லது பார்த்துக்கிடுங்க. அம்மா சொன்னோம்னு ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதில் உள்ளது நல்லா புரியும். இது செஞ்ச மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.